பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஃபமன் கான மூமினன் கமன் கான ஃபாசிகா. மூமினானவர் பாவியை போல, அஃபமன் கான மூமினன் கமன் கான ஃபாசிகா, மூமினானவர் பாவியானவரை போல ஆகிவிடுவாரா? லா யஸ்தவூன், இருவரும் சமமாக மாட்டார்கள். அம்மல்லஸீன ஆமனு ஆமிலு சாலிஹாத், எவர்கள் ஈமான் கொண்டு நல்லமல்கள் செய்தார்களோ, ஃபலஹும் ஜன்னாத்துல் மஅவா நுஸுலம் பிமா கானூ யஅமலூன், அவர்கள் செய்த அமல்களுக்கு விருந்தாக தங்குவதற்கு உரிய சுவனபதிகள் அவர்களுக்கு உண்டு. வஅம்மல்லதீன ஃபஸகு, எவர்கள் பாவம் புரிந்தார்களோ, ஃபமஅவாஹுமுன் நார், அவர்களுடைய தங்கும் இடம் நரகமாகும். குல்லமா அராது ஐ யஹ்ருஜூ மின்ஹா, அந்த நரகத்திலே இருந்து வெளியேற அவர்கள் நாடும் போதெல்லாம் உஈது ஃபீஹா, அந்த நரகத்திலே அவர்கள் தள்ளப்படுவார்கள். வகீல லஹும், அவர்களிடத்திலே சொல்லப்படும், ஸூகு அஸாபன் நாரில்லதி குன்தும் பிஹி துகதிபூன், எதை நீங்கள் பொய்ப்பித்துக் கொண்டு இருந்தீர்களோ அந்த நெருப்பு வேதனையை அனுபவியுங்கள் என்று அவர்களிடத்திலே கூறப்படும். وَلَنُذِيقَنَّهُم مِّنَ الْعَذَابِ الْأَدْنَىٰ دُونَ الْعَذَابِ الْأَكْبَرِ لَعَلَّهُمْ يَرْجِعُونَ, பாவத்திலே இருந்து அவர்கள் திரும்பும் பொருட்டு பெரிய வேதனைக்கு முன்னதாக உலகத்தினுடைய சமீபமான வேதனையை அவர்களுக்கு நாம் சுவைக்கச் செய்வோம். وَمَنْ أَظْلَمُ مِمَّنْ ذُكِّرَ بِآيَاتِ رَبِّهِ ثُمَّ أَعْرَضَ عَنْهَا, யார் தன்னுடைய இறைவனின் ஆயாத்துக்கள் நினைவுபடுத்தப்பட்ட பின்னேயும் அதை புறக்கணிப்பாரோ, அவரை விட பெரிய அநியாயக்காரர் யார் இருக்க முடியும்? இன்னா மினல் முஜ்ரிமீன முன்தகிமூன், நிச்சயமாக நாம் குற்றவாளிகளை தண்டிக்கக்கூடியவர்களாவோம், நிச்சயமாக நாம் குற்றவாளிகளை தண்டிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் தாலா இருக்கிறானே, இந்த ஆயத்துல அல்லாஹ் தன்னுடைய நீதம், தன்னுடைய நேர்மை, தன்னுடைய தர்மத்தை அல்லாஹ் பேசி காட்டுகின்றான். அதாவது அல்லாஹ் தஆலா இடத்துல நல்லவர்களும் தீயவர்களும் சமமானவர்கள் கிடையாது. நல்லவங்க தாங்க, கெட்டவங்க தான். ரெண்டு பேரும் அல்லாஹ் கிட்ட சமமானவர்கள் கிடையாது. அல்லாஹ் குர்ஆனில அல்லாஹ் ஒரு ஆயத்துல அல்லாஹ் பேசுவான், அம்ஹஸிபல்லதீன அஜ்தரஹு ஸய்யாத், பாவங்கள் செய்தவர்கள் எண்ணிக்கொண்டார்களா, அந்நஜஅலஹும் கல்லஸீன ஆமனு ஆமிலு ஸாலிஹாத், ஈமான் கொண்டு நல்லமல்கள் செய்தவர்களை போல அவர்களை நாம் ஆக்கி விடுவோம் அப்படின்னு சொல்லி நினைத்து கொண்டார்களா அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான். குர்ஆன்ல இன்னொரு ஆயத்துல அல்லாஹ் பேசும்போது, அம் நஜாலுல்லஸீன ஆமனு ஆமிலு ஸாலிஹாத் கல் முஃஸிதீன ஃபில் அர்த், ஈமான் கொண்டு நல்லமல்கள் செய்தார்களே அவர்கள் பூமியில குழப்பம் செய்தவர்களை போல நாம் ஆக்கி விடுவோமா? தக்வாதாரிகளும் பாவம் செய்தவர்களும் சமமாவார்களா? அப்படி சொல்லி இப்படி அல்லாஹ் தஆலா கூறுகிறான். குர்ஆன்ல இன்னொரு ஆயத்துல அல்லாஹ் பேசும்போது, லா யஸ்தவி அஸ்ஹாபுன் நார் வ அஸ்ஹாபுல் ஜன்னah, நரகவாதிகளும் சொர்க்கவாதிகளும் சமமாக மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஸோ அல்லாஹ் அதை தான் இங்கேயும் சொல்றான். அஃபமன் கான மூமினன் கமன் கான ஃபாசிகா, மூமினாக இருக்கக்கூடியவர் பாவியை போல ஆகிவிடுவாரா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். லா யஸ்தவூன், இருவரும் சமமாக மாட்டார்கள். மூமினும் காஃபிரும் இருக்கிறாங்களே, கியாமத்துடைய நாளிலே அல்லாஹ் கிட்ட ஒரே மாதிரி அந்தஸ்திலே உள்ளவர்கள் கிடையாது. மூமின் அல்லாஹ் கிட்ட உயர்ந்த அந்தஸ்திலே இருப்பாங்க, காஃபிர்கள் அல்லாஹ்வுடைய வேதனையில மாட்டிக்கொள்வார்கள். சொல்லப்படுகிறது, இந்த ஆயத்து இருக்கிறது அஃபமன் கான மூமினன் கமன் கான ஃபாசிகாங்கிற ஆயத்து, இது ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய விஷயத்திலேயும் உக்பத் இப்னு அபி முய்யித்துடைய விஷயத்திலேயும் இறக்கப்பட்ட ஆயத்து அப்படின்னு சொல்லப்படுகிறது. பிறகு அல்லாஹ் தஆலா இருக்கிறானே, இந்த இரண்டு தரப்பினர்கள், அதாவது மூமின்கள் பாவிகள், இந்த இரண்டு தரப்பினர்களுக்கு என்ன கொடுப்பான் அல்லாஹ் அப்படிங்கிறத அல்லாஹ் விளக்கமாக इन दोनों किस्मों क्या तफसीली बयान फरमाया. अल्लाह அதை பற்றி உண்டான டீட்டெயிலை அல்லாஹ் அடுத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசி காட்டுகிறான். அல்லாஹ் சொல்றான், அம்மல்லஸீன ஆமனு ஆமிலு ஸாலிஹாத், யார் ஈமான் கொண்டு யார் நல்ல அமல்கள் செய்தார்களோ,
யாருடைய உள்ளத்திலே அல்லாஹ் தாலாவினுடைய கலாமை யார் உண்மைப்படுத்தினார்களோ, யார் குர்ஆன் படிக்கு அமல் செய்தார்களோ அவர்களுக்கெல்லாம் சொர்க்கம் கிடைக்கும். சொர்க்கத்திலே மாளிகைகள் கிடைக்கும். அந்த மாளிகைகளிலே பெரிய பெரிய போர்ட்டிகோக்கள் இருக்கும். சுகம் அனுபவிக்கும் எல்லா சாமான்களும் அவர்களுக்கு அந்த சொர்க்கத்திலே அவர்களுக்கு கிடைக்கும். இது எல்லாம் அவர்கள் உலகத்திலே செய்த அமல்களுக்கு விருந்து உபசரணையாக அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வெகுமதிகளாக இருக்கும். ஃபலஹும் ஜன்னாத்துல் மஅவா நுஸுலம் பிமா கானூ யஅமலூன். அவர்கள் செய்த அமல்களுக்கு விருந்தாக தங்குவதற்குரிய சுவனபதிகள் அவர்களுக்கு உண்டு என்று அல்லாஹ் தஆலா அதை தான் சொல்லி காட்டுகிறான். யார் அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு இது. யார் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படவில்லையோ, அல்லாஹ்வுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்படவில்லையோ, குர்ஆனுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்படவில்லையோ, யார் அதை விட்டுவிட்டார்களோ, வம்மல்லதீன ஃபஸகு, யார் பாவம் செய்தார்களோ அவர்களுடைய தங்குமிடம் ஃபமஅவாஹுமுன் நார், நரகம்தான் அவர்களுடைய தங்குமிடம். அந்த நரகத்தில் இருந்து அவர்கள் வெளியேறவே முடியாது. குர்ஆன்ல ஒரு ஆயத்தில் அல்லாஹ் பேசுவான், குல்லமா அராது ஐயஹ்ருஜு மின்ஹா மின் கம்மின், நரகத்தினுடைய வேதனையில இருந்து அவர்கள் வெளியேற நாடும் போதெல்லாம் உஈது ஃபீஹா, அந்த நரகத்திலேயே தான் அவர்கள் மீண்டும் தள்ளப்படுவார்கள் அப்படி சொல்லி இப்படி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். ஹஜ்ரத் ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவார்கள், வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, நரகவாதிகளுடைய கையும் காலும் கட்டப்பட்டு அவர்கள் நெருப்பில் வீசப்படுவார்கள். நெருப்பினுடைய அலைகளிலே மேலேயும் கீழேயும் அவர்கள் போய்கொண்டு இருப்பார்கள். மலக்குகள் அவர்களை வேதனை செய்து கொண்டு இருப்பார்கள். அவர்களிடத்துல நக்கலா சொல்லுவாங்க, ஜூக்கு, நரகத்துடைய வேதனையின் இன்பத்தை சுவையுங்கள், அனுபவியுங்கள், அனுபவி ரசா அப்படி சொல்லி இப்படி சொல்லுவாங்க. அவங்க, நீங்கள் உலகத்திலே பொய்ப்பித்தமைக்காக குன்தும் பிஹி துகذிபூன், நீங்கள் உலகத்திலே பொய்ப்பித்தமைக்காக அனுபவியுங்கள் அப்படி சொல்லி சொல்லுவாங்க. அல்லாஹ் பிறகு அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் பேசுகிறான், வலனுஸீகன்னஹும் மினல் அஸாபில் அத்னா தூனல் அஸாபில் அக்பரி லஅல்லஹும் யர்ஜியூன், அவர்கள் பாவத்திலே இருந்து மீளுவதற்காக மறுமையின் பெரிய வேதனைக்கு முன்னதாக உலகத்தினுடைய சமீபமான வேதனையை அவர்களுக்கு நாம் சுவைக்க வைப்போம். அஸாபே அதுனா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறதே, இதை கொண்டு கருத்து உலகத்திலே மனிதனுக்கு ஏற்படக்கூடிய முசீபத்துக்கள், ஆபத்துக்கள், துக்கங்கள், வலிகள், வியாதிகள், இது எல்லாம் எவ்ரிதிங், இந்த எல்லா கஷ்டங்களும் இது அல்லாஹ் ஏன் கொடுக்கிறான் அப்படின்னு சொன்னால் மனிதனை எச்சரிக்கை செய்வதற்காக வேண்டி. இலே அல்லாவின் பக்கமாக சாயப்பா, அல்லாவின் பக்கமாக குனிஞ்சு போ, அல்லாவின் பக்கமாக போய்க்கோ, போய்கிட்டின்னா தப்பிச்ச, இல்லையா மர்மையினுடைய பெரிய வேதனையை நீ அனுபவிக்கணும், அதில் இருந்து உனக்கு வெற்றி வேண்டும் அப்படின்னு சொன்னால் நீ சரியாயிக்கோ அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறதுக்காகத்தான் உலகத்தில் இந்த சின்ன சின்ன வேதனை, சின்ன சின்ன கஷ்டங்கள், முசீபத்துக்கள், ஆபத்துக்கள், வலிகள், வியாதிகள், இது எல்லாத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுக்கிறான். அஸாபே அதுனாவுக்கு இன்னொரு கருத்து உலமாக்கள் சொல்லுகிறார்கள். இரண்டாவது கருத்து, அதை கொண்டு என்ன அஸாபே அதுனா அப்படின்னு சொன்னால், அதாவது உலகத்தில் பாவங்களுக்காக வேண்டி நியமிக்கப்பட்ட தண்டனைகள். அதாவது இப்போ எங்கே சிவிலில் கூட நம்மளை ஃபாலோ பண்ண விட மாட்டேங்கிறாங்களே, கிலாஃபத்துடைய ஆட்சி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் எல்லாமே டோட்டலாக இஸ்லாமிய சட்டங்கள் அமல்படுத்தப்படும். அந்த மாதிரி அமல்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் ஷரியத்தில் அமல்படுத்தப்பட்டது அப்படின்னா ஒவ்வொரு தப்புக்கு ஒரு தண்டனை இருக்கிறது ஷரியத்தில். விபச்சாரம் பண்ணிட்டானா, கல்யாணம் ஆகாதவனாக இருந்தால் 100 கசையடி, கல்யாணம் ஆனவனாக இருந்தால் கல்லாலே அடித்து சாவடி, திருடி புட்டானா கையை வெட்டு, இப்படி ஷரியத்தினுடைய சட்டங்கள் இருக்கிறது. இதுக்கு ஷரியத்துடைய புழக்கத்திலே ஹுதூத் என்று சொல்லுவார்கள், ஹத்துகள் என்று சொல்லுவார்கள். ஸோ அந்த ஹத்துகள் உலகத்தில் கொடுக்கப்படுகிறதே அதுதான் அஸாபே அதுனா அப்படின்னு சொல்லி இதுவும் ஒரு கருத்து உலமாக்களால் சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவது கருத்து. மூணாவது கருத்து என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது கபருடைய வேதனை, மறுமையில் நரகத்துடைய வேதனை அது பெரிய வேதனை. அதுக்கு முன்னால் கபூரில் கிடைக்கிற வேதனை
அது ஒரு சின்ன வேதனை அப்படி சொல்லி இது ஒரு கருத்து. மூணாவது கருத்து நசையில் இருக்கிறது, நசையில் ஒரு கருத்து. நாலாவது கருத்து சொல்லப்பட்டிருக்குது, அசாபே அதனாக்கா மத்லப், அதாவது தஹத்சாலியம், அதாவது பஞ்சம், உலகத்தில் ஏற்படக்கூடிய பஞ்சங்கள் இருக்கிறதே அது அப்படி சொல்லப்பட்டிருக்கு. நாலாவது கருத்து ஹஜ்ரத் உபை ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், சந்திரன் பிளந்ததும் புகை மூட்டம் ஏற்படுவதும் பிடிக்கப்படுவதும் வேதனையிலே அகப்படுவதும் பத்ருடைய தினத்திலே குஃபார்கள் கைது செய்யப்பட்டதும் பத்ரிலே காஃபிர்கள் கொல்லப்பட்டதும் மக்கா முஅஸ்ஸமாவிலே வீட்டுக்கு வீடு மாத்தம் குதா பனாதியா, எல்லாம் வீட்டுக்கு வீடு ஒப்பாரி சத்தம் மக்கா முஅஸ்ஸமாவில். முஸ்லீம்கள் பத்ரில் வெற்றி அடைஞ்ச உடனே அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. ஸோ இதைத்தான் அல்லாஹ் அஸாபே அதுனா என்று சொல்லுகிறான் அப்படின்னு உபை ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். ஸோ ஆக மொத்தத்தில் அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், பாவத்தில் இருந்து மீளுவதற்காக வேண்டித்தான் மறுமையினுடைய பெரிய வேதனைக்கு முன்னால் உலகத்தில் அல்லாஹ் சின்ன சின்ன வேதனையை சுவைக்க வைக்கிறான். சின்ன சின்ன வேதனைகள் வரும்போது மறுமையை நினச்சி பார்க்கணும். மறுமையை நினச்சி பார்க்காம உலகத்தில் கிடைக்கிற தண்டனையை முசீபத்து அப்படின்னு நினைக்கக்கூடாது. இந்த முசீபத்தை அல்லாஹ் ஏன் கொடுக்குறான் அப்படின்னா மறுமையினுடைய வேதனையிலிருந்து தப்பிக்கிறதுக்கு படிப்பினை பெற வேண்டும். பிறகு அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், மமன் அதுலம் மிம்மன் துக்கிர பி ஆயாத்தி ரப்பிஹி சும்மா அரத அன்ஹா. அந்த ஆயத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், அல்லாஹ்வினுடைய ஆயத்துக்களை கேட்டுவிட்டு அதனுடைய விளக்கங்களையும் புரிந்து கொண்டு பிறகு முகம் திருப்பி கொண்டு அதை மறுத்து கொண்டு போகிறார்களே, அவர்களை விட பெரிய அநியாயக்காரன் யார்? உஸ்ஸே படுக்கர் ஜாலிம் और कौन होगा? யார் இருக்க முடியும்? இவனை விட பெரிய அநியாயக்காரன் எவனும் இல்லை, இவன் தான் பெரிய அநியாயக்காரன் அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். ஹஜ்ரத் கதாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள், அல்லாஹ் தஆலாவை நினைப்பதை விட்டும் புறக்கணிக்க கூடாது. யார் அப்படி செய்கின்றானோ அவன் கண்ணியமற்றவன், அவன் தகுதியற்றவன், அவன் பெரிய பாவி என்பதாக அவர்கள் சொல்லுவார்கள். அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், பாவியை அல்லாஹ் விட்டுட மாட்டான். இன்னா மினல் முஜ்ரிமீன முன்தகிமுன், பாவிகளை நிச்சயமாக நாம் தண்டிப்போம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா பிரகடனம் படுத்துகிறான். ஜனாபே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கா ஃபர்மான் ஹே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், 3 காரியங்கள் இருக்கிறது, அதை யார் செய்தார்களோ அவர்கள் குற்றவாளிகள். ஒன்றாவது, யார் காரணம் இல்லாமல் கொடியேற்றினார்களோ, காரணம் இல்லாமல் கொடியேற்றினார்களோ அப்படின்னு சொன்னால் இந்த பிதத்துவாதிகள் செய்கிறாங்கல்ல, காரணமே இல்லாமல் கொடி, அவங்க அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறாங்க, ஆனால் சரியத்தில் அந்த காரணம் தடுக்கப்பட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி காரியங்கள் செய்வது அவன் குற்றவாளி. இரண்டாவது, பெற்றோருக்கு மாறு செய்பவன். மூணாவது, அநியாயக்காரனுடைய அநியாயத்துக்கு துணை போகக்கூடியவன். துணை போகிறவன் இருக்கிறானே, அவன் ஒரு பெரிய குற்றம் பண்ணிட்டதாகவே நினைக்க மாட்டேங்கிறான். ஆனால் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அநியாயம் செய்பவனுடைய அநியாயத்துக்கு எவன் துணை போகிறானோ, நீங்கள் சொல்கிறது தான் சரி அப்படின்னு எவன் சொல்கிறானோ, அநியாயம்னு தெரிஞ்சும் நீங்கள் செய்கிறது தான், நீங்கள் சொல்கிறது தான் சரின்னு எவன் ஜால்ரா அடிக்கிறானோ அதெல்லாம் குற்றவாளிகள். அல்லாஹ் சொல்கிறான், குற்றவாளிகள் எவனையும் விட்டு வைக்க மாட்டான் அல்லாஹ். இன்னா மினல் முஜ்ரிமீன முன்தகிம், குற்றவாளிகளை நாம் தண்டித்தே தீருவோம். குற்றத்துக்கு என்ன தண்டனையோ அந்த தண்டனையை அல்லாஹ் கொடுத்தே தீருவான். பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இருக்கிறானே, வலக்கத் ஆத்தைனா மூஸல் கிதாப் ஃபலா தகுன் ஃபீ மிர்யத்தின் மின் லிகாயிஹி, அந்த ஆயத்தில் இருந்து அல்லாஹ் தஆலா மேராஜுடைய இரவு மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தித்தார்களே ரசூலுல்லாஹ், அதை பற்றி அல்லாஹ் சில விஷயங்கள் சொல்லுவான். இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம் பிறகு. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக்.